السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த சூராவை 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 3 தஹஜ்ஜுகள், அதாவது 3 நாட்களுக்குள் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். நாம் எந்த விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் வந்து தன்னுடைய அடியார்களை பார்த்து, என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன், என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன், என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், பரக்கத் நிறைந்த நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி ஏராளமான சிறப்புகள் வந்திருக்கின்றது. அதாவது இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றதே, இது ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. ஐவேளை ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து தொழுகைகளிலும் முதன்மையான தொழுகை, சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு சிறப்புகள் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திற்கும் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கும் கூறப்பட்டிருக்கின்றது. யார் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி அவர் பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றாரோ அவருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று அதிகமானோருடைய வாழ்க்கையில் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய விடயத்தில் சாதித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு நேரம் தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், யார் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ அவர்களுடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை, பொலிவை ஏற்படுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை, சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் வீசக்கூடிய காற்று சுவர்க்கத்தினுடைய தென்றலாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நேரத்திலே வீசக்கூடிய காற்று மிகவும் சிறந்த ஒரு காற்றாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்றுதான் ஆய்வு அறிக்கையின்படி அந்த காற்று எத்தனையோ விதமான நோய்களுக்கு நோய் நிவாரணியாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வு அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம்.
நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நாம் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அந்த நேரங்களில் நாம் துஆக்கள் கேட்பது மிகவும் கடினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாம் நன்றாக உறங்கக்கூடிய இந்த தஹஜ்ஜுடைய நேரம், அதே போன்று ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம், துஹாவுடைய நேரம், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம், இந்த நேரங்களில் நாம் துஆக்களை கேட்பது கொஞ்சம் கடினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றோ நம்முடைய வேலைகள் காரணமாக இருக்கலாம், அல்லது நாம் தூக்கத்தில் உறக்கத்தில் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரங்களில் நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று இந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நாம் செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி வருந்தி இஸ்திக்ஃபார் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற சூரா என்னவென்றால், அதாவது இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று வரக்கூடிய அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய ஒரு சூரத்துல் கௌசர். இந்த சூரத்துல் கௌசரை 100 தடவைகள் நாம் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் 100 தடவைகள் ஓதுவோம். அதிகமானோர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இமாம்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். யார் இதனை ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்தில் 100 தடவைகள் ஓதி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றாரோ, 3 தஹஜ்ஜத்துகளுக்கு இடையில் அவர்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவதாக அவர்கள் இதனை ஓதி அனுபவம் அடைந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறிய ஒரு சூரா, நம்மில் அநேகமானோருக்கு மனனமான ஒரு சூரா. இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய ஒரு சூரா. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நம்முடைய இஸ்திக்ஃபார்கள் எல்லா விதமான விடயங்களுக்கும் தீர்வாக இருக்கின்றது. நம்முடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போன்று நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா, நாம் இஸ்திக்ஃபார்களை செய்வதன் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.